அப்பா எப்படி போகிறேன்? நான் தான் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னா இவன் என்னடா போட்டு இப்படி போயிட்டு இருக்கிறேன். ஐய நேர காலம். இதுக்கு தான் பெரிய நான் சொன்னேன், யாருக்கும் சொல்ல வேணாம், யாருக்கும் சொல்ல வேணாம். நீ ஏன் கேட்குறியா? என் மாத்தை வாங்க வைக்கிற. எதுக்கு அவன்கிட்ட சொல்லணும்? இதுக்கு தான் நான் சொல்லக்கூடாதுங்கிறது. நீ தான் சொல்லு சொல்லு சொல்லுன்னு பாடா படுத்தினேன். இப்போ சொன்னதுக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்த்தியா? நீயே பாரு, சொன்னதுக்கு எப்படி மூஞ்சி திருப்பி வச்சுட்டு போகிறாங்கன்னு. இதுக்கு தான் யாருக்கிட்டே நான் சொல்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ கேட்குறியா? சொல்ல வேணாம் தானே சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீ கேட்க மாட்டேங்கிற? கோவம் இருக்கும்லடி. நேற்று மாப்பிள்ளை பார்க்க வந்தாக பொண்ணை, அப்போ ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கோவம் இருக்க தானடி செய்யும். எப்படி கோவம் இல்லாமல் இருக்கும் சொல்லு? அப்படி கோவம் இருக்கிற பட்சத்தில் நீ இன்னைக்கு நாளைக்கு நீ மாப்பிள்ளை விட பார்க்க போகணுன்னு கூப்பிட்டா அப்புறம் எப்படி வருவாங்க? அந்த கோவத்தில் தான் அவன் பேசிட்டு போகிறான். சரி விடு, நீ போய் நீ ஒரு வார்த்தை சொல்லு அருவிக்கிட்டையும் கிருஷ்ணாக்கிட்டையும். என்னது? திரும்பி போய் நான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஷோ ஏத்த, திரும்பி திரும்பி என் உசுரை வாங்குறியே, திரும்பி திரும்பி போய் நான் அவமானப்படணுமா? அவன் கிருஷ்ணா தான் இங்கே பேசிட்டு போனதை நீயே பார்த்தியா? எப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு போனான் அப்படின்னு. திருப்பி நீ போய் என்னை கேட்டு திருப்பி நான் அவமானப்பட்டு வரணுங்கிற? உனக்கு என்ன, நான் அவங்கக்கிட்ட திட்டு வாங்குறது பேச்சு வாங்குறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? ஏன் பெரியத்த? இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு. நமக்கு நல்ல விசேஷம் நடக்க போகுது. அதுக்கு 4 பேர்த்த நம்ம கூப்பிடணும் அப்படின்னா கெஞ்சி தாண்டி ஆகணும். வேறு வழி இல்லடி. எல்லா ஊர்லேயும் நாட்டிலையும் இதுதான் நடக்கும். இன்னைக்கு நேற்று கிடையாது, எப்பவும் நடக்கிற ஒன்று தான். சரியா? என்றைக்கும் நடக்கிற ஒன்று தான். இப்போ நம்ம வீட்டில் விசேஷம் நடக்கணும் அப்படின்னா 4 பேர் வரணும். நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம குழந்தை மொண்டாட்டி எல்லாரும் வந்துனா தான் நமக்கு மதிப்பு. இப்போ நீ நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறேங்கிறியே, நீ ஒத்தையில் போய் நின்னா என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லையா? குழந்தைனா விடலாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைப்பாங்க. நீ எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போய் அங்கே நின்னன்னு வையே, அது உனக்கு ஒரு மரியாதை. அதுக்கு தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ தூரம். அதெல்லாம் சரியத்த, நான் போய் கூப்பிட்றேன், இல்லைன்னு சொல்லலை. வரேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மரியாதை. இல்லை நான் வர முடியாது, நீங்கள் அதுக்கு சொல்லலை, நாங்கள் எப்படி இதுக்கு வருவோம்? நான் வர முடியாதுன்னு ஒருத்த காலில் நின்னா நான் எப்படி கூப்பிட முடியும் சொல்லுங்கள்? கூப்பிட தான் மனசு வருமா? சொல்லுங்கள் அத்தை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கிறேன், போய் கூப்பிட்றேன். வரலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அத்தை. இங்கே பாரு, நீ சொல்கிற மாதிரிக்கே சொல்லு. உன் பெரிய குழந்தை இருக்கானே, அவன் வீட்டிலே போய் சொல்லு, முல்லைக்கிட்ட சொல்லு, எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லுடி முறைக்கு. அவங்க வந்தாலும் சரி, அவங்க வரலனாலும் சரி, வர்றதும் வராததும் அவங்களோட விருப்பம். நீ சொல்கிறதுக்கு சொல்லு. இன்னைக்கு நாளைக்கு வரலையா, இத்தோட நிறுத்திக்கோ. எதுக்கும் சொல்லாத, உன் பிள்ளை கல்யாணத்துக்கு சொல்லாத, நல்லது கெட்டது எல்லாத்தையும் இத்தோட நிறுத்திக்கோங்க. சரியா? முறைக்கு சொல்லு. அவங்க வந்தால் இத்தோட ஏற்றுக்கோ, இல்லைன்னா இத்தோட விட்டுரு. நான் இதுதான் சொல்ல வரேன். சரி, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நான் போயிட்டு வரேன். என்னங்க அது பாட்டுக்கு லவலவன்னு இப்படி சொல்லிட்டு போகுது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனக்கு ஒன்றும் புரியல மல்லிகா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்ன முடிவு எடுப்போம் நீயே சொல்லு. எனக்கு ஒன்றும் புரியலப்பா. சொல்ல தான் செய்யவா போய். நீ வரியா? பெரியண்ண வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் உங்கள் அண்ணிட்டெல்லாம் பிடுங்கப்பட முடியாது. ஐயையோ, கிருஷ்ணாவே இப்படி பேசிட்டு போகிறான். இந்த முல்லையக்கா என்னென்ன பேசும்? ஏற்கனவே வேற அதுக்கிட்ட நேற்று ரொம்ப பேசிவிட்டேன். அது வேற எனக்கு பக்குன்னு இருக்கு. வேற என்ன மல்லிகா பண்ணுறது? இம்புட்டு சொந்தம் இருந்து நம்ம மட்டும் போய் பார்க்க போகிறது நல்லா இருக்குமா? பெரியம்மா சொல்கிற மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்குன்னு சொன்னாங்க, யாருமே வரல, இவங்க மட்டும் என்னமோ வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? நீயே சொல்லு. நீங்கள் வேணா அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க. என்னால் வர முடியாது, வந்து அவமானப்பட என்னால் முடியாது. உங்களுக்கே தெரியும் உங்கள் அண்ணியை பற்றி, உங்கள் அண்ணி எப்படியெல்லாம் பேசணும்னு. நான் வேற நேற்று பேசி தொலைச்சிட்டேன், அதனால் எனக்கு சரி வராதுங்க. நீங்கள் வேணா போய் கூப்பிடுங்க, நான் வரல. மல்லிகா, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுற. நீ வந்து கூப்பிட்டாதான் அவங்க வருவாங்க. நான் கூப்பிடுறதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ வந்து கூப்பிடணும். வா, ஒருட்டு போயிட்டு வருவோம். மொத்தத்தில் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பெரியத்தை பண்ணுற வேலை செவனேன்னு நான் அவங்களெல்லாம் கூப்பிட வேணான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்கள கூப்பிட்டு தான் ஆகணும் வைக்கணும்னு. கூப்பிடணும்னு என்னெல்லாம் இருந்துச்சு தான்,
ஏன்னா நேற்று வரைக்கும் அவங்க நேற்று வந்து பேசிட்டு போனதெல்லாம் மறக்க முடியுமா? இங்கே பாருங்க, வந்து இங்கே நான் கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். வருவேன், சொல்லி பார்ப்பேன். பேசினா போச்சு, வந்தா போச்சு. இல்லைன்னா நான் பாட்டி சமையல் வந்துட்டே இருப்பேன். என்னங்க? சரி சரி வா, முதல்ல போவோம். நான் பாட்டு கூப்பிட்டுட்டே வரேன், நீங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. என்ன அருவி, நீ கூப்பிட்டதே எனக்கு காதுல விழுகல. என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் வரும்போது கூப்பிட்டு வச்சு என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்களே, என்ன? அதுவா, ஐசுவ பொண்ணு பார்க்க வந்தாகல்ல நேத்து, நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க போறாகலாம். அதுக்கு வரணுமா? யார் வரணுமா? நீயும் நானும் தான். அப்புறம் யாரு வரணுமா? நம்மளையா கூப்பிட்டாங்க? நேற்று மட்டும் சொரணையை கூப்பிடல, இன்னைக்கு என்னத்தை கூப்பிட்டாவலாம்? ஆமா, பதில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நீ நினைக்கிற? என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, வர முடியாதானே சொன்னீங்க? இல்லை நாங்கள் வாரோன்னு சொன்னீங்களா? வர முடியாதுன்னா சொல்லியிருக்கணும். ஆமா ஆமா, வர முடியாதுன்னு தான் சொன்னேன். வாரோன்னு எப்படி சொல்வ நீ? சொல்ல முடியுமா? நேத்து ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லல, இப்போ கேட்கல, பேசல. அது எப்படி? நான் வருவேன், நானும் என் பொண்டாட்டி வரோம், அருவியும் வருவா அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ நினைக்கிறியா? சொல்லலல்ல, சொல்லி மட்டும் இருந்தீங்க, நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆச்சே, அதெல்லாம் சொல்லல, கவலைப்படாத. நேற்று மட்டும் ஒரு வார்த்தை சொல்லலை, வந்தாங்க போனாங்கன்னு. நாளைக்கு மட்டும் உங்களுக்கு வரணுமோ? அப்படி ஒன்றும் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. ஆமா ஆமா, அது எப்படி நான் ஒத்துக்குவேனா? எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் வர முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். ஓ, அதுக்கு என்ன சொன்னாங்க? எங்க பெரியம்மா தான் திட்டுச்சு. என்னடா நீ அப்படி சொல்லலாமா இப்படி சொல்லலாமான்னு. வர முடியாதுன்னா வர முடியாதுதான், அதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பெரியத்தையா உடனே அவங்களுக்கு தான் அதை சப்போர்ட் பண்ணும். நம்மளுக்கெல்லாம் பேசாது. நம்ம பக்கம் என்ன தப்பு இருக்குது, நியாயம் இருக்குது, அதெல்லாம் பார்க்காது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை தான் கேட்கும். அது இன்னைக்கு மட்டுமா? எப்பவும் அவங்கள தான் அப்படியே பெரிய வசதியா பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சரி விடு. இதுக்கு தான் வந்து ஓடியாந்தியாக்கும் என்னன்னு கேட்க. ஏய் அருவி, என்னம்மா? அவன் பேர் அருவியா? அவ பேர் தானடா அருவி. அவளை தானே நான் கூப்பிட்டேன். அவ தானே என்னன்னு கேட்கணும். நீ என்ன என்னமான்ட்டு வர்ற? அவளை எதுக்கு நீ இப்போ தேவையில்லாம கூப்பிடுற? அவளை கூப்பிட்டாலும் நான் என்னான்னு தான் கேட்பேன், என்னைய கூப்பிட்டாலும் நான் என்னான்னு தான் கேட்பேன். இப்போ என்ன உனக்கு? எதுக்கு பருவியை வேகமாக கூப்பிட்டுட்டு வர? அவ வந்து கூப்பிட்டுருக்கா மல்லிகா உனைய. நீ வாரேன்னு தானே சொல்லணும். இவ எதுக்கு நீ போகக்கூடாதுன்னு இவ எதுக்கு சொல்கிறா? உன் அண்ணன் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அதுக்காக வந்து உன்னை கூப்பிட்றாங்க. சரி, நம்ம கூப்பிட்டாலே கூப்பிட்டுட்டு போகாமல் எப்படி இருக்கணும் நீ சொல்லணும்ல. ஏண்டி அருவி, அதை நீயும் தானே சொல்லணும். சரி கூப்பிட்டுட்டாங்க, நம்ம போகலாங்க, போகாமல் எப்படி இருக்குதுன்னு நீ சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்கிட்ட போகக்கூடாது நான் சொல்லி கொடுத்துட்ருக்க. இவனே போகலான்னு நினச்சா கூட நீ போகக்கூடாதுன்னு சொல்லுவ போலயே. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்லுவேன் தான், போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் புருஷனை போக சொல்கிறதும் போக விடாமல் வச்சுருக்கிறதும் ஏன் இஷ்டம், என்னோட இது. அதை கேட்க நீங்கள் யார்? அவரை போக சொல்வேன், இல்லை போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஏன் கேட்குறீங்க? ஏய் பார்த்து பேசு. அவனும் அவனும் அண்ணன் தம்பிங்க. இவனுக்கு அந்த பிள்ளை வந்து அண்ணன் புள்ள, அதனால அவன் கூப்பிடுறான் தம்பி வாடா அப்படின்னு. இவன் போறேங்கிறவனை நீ ஏண்டி போகக்கூடாதுங்கிற? பார்த்துக்கோங்க, நான் உங்களை போகக்கூடாதுன்னு சொன்னேனா? உங்கள் அம்மா நான் தான் சொன்னேங்குது. தேவையில்லாம அவகிட்ட ஏமா நீ வம்பு பண்ணிட்டு இருக்க? அருவிலாம் ஒன்றும் சொல்லலை. எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, போக பிடிக்கல, அதனால நான் போகணும்னு தோணலை. சரியா? அத்தோட விட்டுரு. அதை விட்டுட்டு நீ அருவிக்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுறது ரொம்ப தப்பு. ஆனால் ஒன்று, அந்த ஐஸுக்கு நல்ல காரியம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு உங்கள் நினைப்பா? ஏண்டா, போயிட்டு தான் பார்த்துட்டு தான் வந்தா என்னடா? ஐஸுக்காகாவது போகக்கூடாதா? ஐஸு சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மான்னு எவ்வளோ உசுராக இருக்கும் எல்லாருக்கூடையும் பாசமா. அந்த பிள்ளைய கூட யாருமே நினச்சே பார்க்க மாட்டீங்களா? அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆனாலும் சரி அப்போ உங்களுக்கு, அப்படி தானே? சரி, அந்த பிள்ளைக்காகாவது போகும்னு கொஞ்சமாவது யாருக்காவது தோணுச்சாடா? யாராவது எண்ணி பார்த்தீங்களா? அதெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த பிள்ளைக்காகவாவது போவோமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. மா இங்கே பாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? அந்த பிள்ளைக்காகன்னு போக முடியாது. எனக்கு அவங்கள தனிப்பட்டது பிடிக்கல. யார? அண்ணனையும் சரி, ஐசா அவங்க அம்மாவையும் சரி. அதனால எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இவ்வளோ பேசுறியே, அவங்க வந்தாங்கல்ல பார்க்குறதுக்கு. அப்போ ஒரு வார்த்தை தம்பி வந்து நில்றா, அவங்க வாராங்க, நீயும் பாரு பேசு அப்படின்னு அப்போ எங்களை கூப்பிடல? கூப்பிட்டுருக்கலாம்ல. அப்போ ஒரு வார்த்தை கூட நீங்கள் வாங்கன்னு எங்களை கூப்பிடல. இப்போ மட்டும் என்ன வாங்க வாங்க வாங்கன்னு? ஏன் போகிறதுக்கு இவங்களுக்கு என்ன ஆள் சேரலையாக்கும்? இப்போ நினச்சா அவங்களே கூட போய் பார்த்துட்டு வருவாங்க. சரி, சொல்லாமல் போகக்கூடாது, தம்பியாச்சு அண்ணனாச்சின்னு அவன் பார்க்குறான். ஆனால் உங்களுக்கெல்லாம் ரொம்ப துமுறு தாண்டா.
சரி கூப்பிடுறாங்களே போயிட்டு தான் வருவோன்னு நினப்பில்ல. ஆனால் 7 எகத்தாளம் பேசுகிறீங்க. ஏண்டி அருவி, எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. வருமா, என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு. அவ பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறா. அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ ஏமா அவளை இழுத்து இழுத்து பேசுறா? யாருடா நான் அவளை இழுத்து இழுத்து பேசுகிறேனா? நான் அவளை இழுத்து இழுத்து பேசுகிறேனான்னு கேட்டேன். ஆமா, பின்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளே தான் திட்டுற எதுக்கு எடுத்தாலும். இருங்க, அது என்ன இன்னைக்கு மட்டுமா ஸ்பெஷலாக பேசிகிட்டு இருக்கு? எப்போவும் அதுக்கு நான் தானே கிடைச்சேன். மற்றவங்கன்னா வாயில் அடிப்பாங்க, நானா வாய் எதுவும் பேசாமல் வாய் அடிக்காமல் என்னவா இருந்தாலும் தலையை ஆட்டிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால் அவங்க திட்ட தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. பரவாயில்ல விடுங்க. ஆமாடி, உன்னையவ தான் பேசுகிறேன் நான். ஓடி என்கிட்ட. எல்லாத்துக்கும் காரணம் அவன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் பிரிக்கிறது நீதாண்டி. எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ பேச்சா பேசுகிற. ஒன்னால தான் அந்த முள்ளையும் அப்படி ஆனான். ஆனால் பார்க்குறதுக்கு சிறு வயசாக இருந்தாலும் எல்லா வேலையும் பண்ணுறது நீதான். என்னது நானா? அப்படின்னா என்னால் தான் முள்ளையக்கா மாறுச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க, தேவையில்லாமல் என்னால் முள்ளையக்கா மாறுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்க. இல்லைன்னா உங்கள் மூத்த மருமகளுக்கு ஒன்றுமே தெரியாதாக்கும். அவள் எப்பவும் வரப்போக மல்லிகாட்ட பேச வைக்க தான் இருந்தா. ஆனால் நீ சொல்லி 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 தான் முள்ளையும் இப்படி மாறினா. இல்லைன்னா முல்லை இந்த அளவுக்கெல்லாம் பேச மாட்டாளே. நீ தேவையில்லாம அருவியை பேசிட்டு இருக்க. அருவிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பல தடவை சொல்லிட்டேன். திருப்பி 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 அருவியவே நீ பேசுற, பாத்துக்க. ஆமாடா, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது பாரு. தேவையில்லாமல் நான் இவளை பேசுகிறேன். எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். லாஸ்ட்டில் ஒன்றுமே தெரியாதுன்னு பற்றியா சொல்கிற? தெரியுங்க, லாஸ்ட்டில் ஆக மொத்தத்தில் என்னை தான் இவங்களை திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இதை எல்லாத்தையும் இங்கே பாருங்க என்ன. நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் போங்க வாங்க. நாங்கள் மொத்தத்தில் என்னையும் எல்லாருக்கிட்டே கெட்ட பேர் வாங்க வைக்காதீங்க, அவ்வளோதான் சொல்வேன். நான் தான் உங்களை உங்கள் குடும்பத்துக்கு விடாத மாதிரியும் உங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி இதில் உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் தேவையாங்க? நீங்கள் எங்கேயோ போங்க வாங்க. நான் எதுக்கு உங்களை கண்டுக்க போகிறேன்? இனிமேட்டுக்கு நான் எதையும் கண்டுக்க போகிறதில்ல. கரெக்டு, இப்போ சொன்னியே அதான் கரெக்டு. அது மாதிரி நடந்துக்க. நீ எதையும் கண்டுக்காத, சரியா? அது போதும். நீ கண்டுக்காமல் இருந்தாலே அது போதும். நீ அதை மட்டும் செய். எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க? இவர் பாட்டுக்கு பேசவனேன்னு கேட்டுட்டு நிற்கிறார் பாரு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, என்ன எதுன்னு கூட கேட்க மாட்டார் போல. இவர் பாட்டுக்கு எனக்கு என்ன நிற்கிறாரு. எனக்கு இதெல்லாம் இவங்ககிட்ட இந்த மாதிரி பேச்சு வாங்கணும்னு தேவைதான், எல்லாம் தேவைதான்.